என்னோட கிச்சன் கிளீனிங் வேலை வந்து இந்த வீக்கு புதன்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு. புதன்கிழமை வந்து ஈவினிங்காக நம்ம கிச்சன் கிளீனிங் வேலையும் ஸ்டவ் கிளீனிங் எல்லாமே வந்து நம்ம செஞ்சுருந்தோம். அன்னைக்கு நாள் வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுங்க. சீக்கிரமாக ஏன்னா என்றைக்குமே வந்து லேட் நைட் ஆகும் நம்ம சாப்பிட்டு படுக்கிறதுக்கு. 10:30 11 கிட்ட ஆகிடும். அதனால அன்னைக்கு வந்து சூப்பராக முடிஞ்சது. மறுநாள் வந்து வேலைக்கிழமை நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு நம்ம வந்து எப்பவுமே காலையில பூஜை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து நம்ம ஏதாவது ஒரு நாளைக்கும் வந்து ஒரு நாள் பெண்டிங் வச்சு அந்த மாதிரி வந்து செஞ்சு பார்த்தோம்னா வந்து அந்த நாள் வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம என்னுடைய வேலையை வந்து நான் பிரிச்சு செய்வேன். அந்த மாதிரி செஞ்சது தான் வந்து ஒரு நாள் வந்து கிளீனிங் வேலை, மறுநாள் வந்து வீடெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்றோம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூஜை 48 நாள் 9 நாள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டுல வந்து ஒட்டடெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நானுமே வந்து இது வரைக்கும் ஒட்டடையே அடிக்கல. நம்ம இந்த தைப்பூச விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒட்டடெல்லாம் அடிக்கணும் வீட்டுல. தைப்பூச விரதம் செஞ்சாவே வந்து நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கிடையாது. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்த வந்து ஒரு நம்பிக்கையின் பேர்ல செய்யும் போதுதான் வந்து அதனுடைய பலன் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து செய்யக்கூடாதுங்க. நம்ம செய்யறத நம்ம செஞ்சுட்டே இருக்கணுங்க. கடவுளுக்கு தெரியும் இல்லையா நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு. அதை வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வர வேண்டியதை கண்டிப்பா வரும். அதனால நம்ம வந்து இந்த விரதம் எல்லாம் இருந்தா நம்மளுக்கு உடனே எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது மட்டும் தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம எந்த குறையும் இல்லாம மனக்குறை இல்லாம நம்ம இந்த பூஜைகள் வழிபாடுகள் நம்மளால முடிஞ்சதை வந்து நம்ம செய்யணும். எல்லாருமே வந்து இதை செய்யணுன்றதுக்காக தான் வந்து நான் டெய்லியுமே இந்த பதிவை போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.